ஜனநாயகன் கேஸ்க்கு போயிருக்கு. கோர்ட்ல சென்சார் போர்டு சொன்னது என்னன்னா, இந்த படம் மத உணர்வுகளை தூண்டுது, மத உணர்வுகளுக்கு எதிரா இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு, படமே வரல, அதுக்குள்ள எப்படி மத உணர்வுகளுக்கு எதிராக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வரும், அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை காட்டுறாங்க அவங்க. இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபாரின்ல ரிலீஸ் ஆயிடும். அப்போ அங்கேருந்து காப்பி இங்கே வந்துடும். ஏற்கனவே இது பகவந்த் கேசரின்ற ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங் தான் இது அப்படின்னு தான் கதை. ரீமேக் தான் அது கதை. இப்போ யாராவது பகவந்த் கேசரி படத்தை சென்னையில் ரீரிலீஸ் பண்ணானுங்கன்னா எப்படி இருக்கும்? ஜனநாயகனுக்கு பதிலாக இதை பாருங்க, சென்சார்ல இருந்து வர்ற வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இது டோட்டல் பிளே பிஜேபி எப்பவுமே கழுத்தை பிடிச்சி சுற்றி வலிச்சு தான் அடிப்போம். ஏடிஎம்கே எப்படி கழுத்தில் எப்படி காலை வச்சு போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் விஜய்க்கும். ஒன்று நீ கூட்டணிக்கு வா, எங்கள் கூட்டணிக்குள்ளே சரி, எங்களுக்கு ஆதரவு கொடு, பவன் கல்யாண் ஃபார்முலாவில் நீ வா, உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஏதோ ஒன்று தரோம், இல்லை தராமல் போகிறோம், அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ உள்ளவா அப்படின்றது தான் பிஜேபியோட டிமாண்ட். பவன் கல்யாண் ஃபார்முலாவை தான் பிஜேபி முன்வைக்குது. பொதுவாக இவர் விஜய் என்ன பண்ணுவார், மற்றவங்க படங்கள்லாம் ஃபெயிலியரு, இவர் படம் தான் சூப்பர்ன்ற மாதிரி அந்த இணையதளங்களில் சோஷியல் மீடியாவில் ஒரு 400 பேருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுருக்காரு ப்ரமோட் பண்ணுறதுக்கு மட்டும். என்னுடைய படத்திற்கு பாஜக தடை விதிக்கிறது, பாஜக முட்டுக்கட்டை போடுது, பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு, அதிமுக வாய் பேசாமல் மூலமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு மைலேஜ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே. இதை ஏன் தாவேகா செய்ய மாட்டேங்குது? விஜய் ஒரு நம்பர் 1 கோழைங்க. அதை மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க தப்பு பண்றீங்க. நம்பர் 1 கோழை. தலைவா படத்துக்கு ஜெயலலிதா கொடநாட்டுல குளிர்ல அப்பாவையும் புள்ளியும் 2 பேரையும் நிக்க வச்சுட்டு பண்ணாங்களோ, அந்த ஜெயலலிதா அதுக்கப்புறம் எந்த வன்மத்தோடையும் விஜய் அணுகல. இன்ஃபேக்ட் 2021 தேர்தலில் உங்களோட வெற்றிக்கு நாங்க அணிலா உழைத்தோம் அப்படின்னு தான் அறிக்கை கொடுத்தாரு. விஜய் ஒரு நம்பர் 1 கோழை. ஏன் அவன் செத்து துடிக்கிறான், இவன் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். நீங்க தானே சிபிஐல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு, சிபிஐல அந்த பாட்டை போட்டு திருப்பி ஆட சொல்லுவானுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் டெல்லியில டான்ஸ் ஆடுவார். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். ஜனநாயகன் படம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்சார் போர்டு அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தலைவா படத்திற்கு இது மாதிரியான ஒரு நெருக்கடி வந்தது. அப்போ வேற வகையான நெருக்கடி, சென்சார் நெருக்கடி கிடையாது. அதே போன்ற ஒரு நெருக்கடியை விஜய் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நெருக்கடியை பொறுத்த வரைக்கும் டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் அந்த தலைவா படத்தோட அந்த பைலைன் டேக்லைனாக பயன்படுத்தினதா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போது ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட அவரும் அந்த படத்தினுடைய இயக்குனரும் நேரடியாக ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக கொடநாடு போய் காத்திருந்து அதற்கு பிறகு கடைசி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் டு லீட் அப்படின்ற அந்த வார்த்தை அப்படின்றது விஜயினுடைய அரசியல் ஆசையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. எப்படி நீ போடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த படம் நிறுத்தப்பட்டது. இப்போ இன்னைக்கு இந்த படம் ஒரு தடையை சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடையை யார் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம். போகிற போக்கில் இதற்கும் திமுக தான் காரணம், ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை சுட்டி காட்டி அதற்கும் திமுகவும் சம்பந்தம், அவங்க தான் இதற்கு காரணம் அப்படின்ற மாதிரி பொதுவெளிகளில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நீதிமன்றத்திற்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ப்ரொடியூசர் தரப்புலேருந்து போயிருக்காங்க. அதற்கு எதிர்வாதியாக அவர்கள் சேர்த்திருப்பது சென்சார் போர்டை தான். சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அது ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைப்பு. அப்போது இதை தடுப்பது யார்? உண்மையிலே இதை தடுப்பது யார்? அப்படி தடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தாவேகாவினர்
அதை எதிர்த்து இவங்க தான் எங்களை தடுக்கிறாங்க, பாஜக தான் தடுக்குது, இது பின்னணியில பாஜக இருக்கு அப்படின்னு அவங்க தைரியமா பேசுறதுக்கு இன்னைக்கு தயாராக இல்லை அப்படின்றத நம்ம எப்படி புரிந்து கொள்வது? டைம் டு லீடுன்னு தலைவா விஷயத்துல வந்து போய் கை கட்டி 3 நாள் கொடநாட்டுல நின்னப்போ ஜெயலலிதா வெளியில வரும்போது தான் பாக்குறாங்க. பார்க்கும்போதும் சரி, உள்ள போய் பார்க்கும்போதும் சரி, ஜெயலலிதா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வாழ்க்கையில வந்து விஜய் மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வார்த்தைகள். டைம் டு லீட்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து பெரிய லீடர் ஆயிடுவேன்னுப்பா, இல்லை தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுற, நீ என்ன எம்ஜிஆரா அப்படி இப்படின்னு அந்த வார்த்தை பிரயோகம் வந்து பெருசு. அதுக்கப்புறம் வந்து விஜய் திரும்பி பார்க்கவே இல்லை. டோட்டல் சரண்டர் தான். நீங்கள் வந்து விஜயோட எல்லா பேச்சுக்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணி ஒரு விஷயம் கூட இருக்காது, ஒரு லைன் இல்லை, ஒரு வார்த்தை, ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காது. அவங்க விஜய் மட்டும் கிடையாது, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், யாருமே சரி, ஒருத்தர் நம்ம புசி ஆனந்த் கூட, யாருமே வந்து ஜெயலலிதாவை அட்டாக் பண்ணதே கிடையாது. ஆனால் ஜெயலலிதா தான் விஜயை வந்து இப்படி கழுத்தை பிடிச்சிது. திமுக வந்து விஜயை வளர்த்து விட்டது. விஜயோட அரசியல் ஆசையை தொடக்கத்திலேயே தலையில கொட்டினது ஜெயலலிதா தான். திமுக வளர்த்து விட்டது, அவங்க அப்பாவை வளர்த்து விட்டுச்சு, விஜயகாந்தை வளர்த்து விட்டாங்க. நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம், அது வந்து கலைஞர் கைதை பற்றின ஒரு படம், அது சென்சாரில் மாட்டி போராடிச்சு. அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உற்சாகப்படுத்துறது வந்து திமுக தான் விஜயை பொறுத்த வரைக்கும். ஆனால் விஜயை வந்து கழுத்தை பிடிச்சது வந்து ஏடிஎம்கே. ஆனால் விஜய் வந்து இன்டர்ன் வந்து அப்பாவுக்கு நேர்மாறாக வந்து ஜெயலலிதா விசுவாசியாக தான் இருந்தார். இப்போது ஜனநாயகன் வந்து கேஸ்க்கு போயிருக்கு. கோர்ட்ல வந்து சென்சார் போர்டு சொன்னது என்னன்னா, இந்த படம் வந்து மத உணர்வுகளை தூண்டுது, மத உணர்வுகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நீதிமன்றம் கேட்டிருக்கு, படமே வரல, அதுக்குள்ள எப்படி மத உணர்வுகளுக்கு எதிராக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வரும், இந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை காட்டுறாங்க அவங்க இன்னைக்கு சென்சார் போர்டு. இதுல என்னன்னா டெக்னிக்கலா என்ன இஷ்யூனா, நீங்க வந்து இந்த மாதிரி சென்சார் போர்டு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அடுத்து சென்சார் கமிட்டிக்கு அனுப்புவாங்க, ரிவ்யூ கமிட்டி. அந்த ரிவ்யூ கமிட்டியோட தலைவர் யாருன்னா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர், அவர் தான் தலைவர். எல் முருகன் அவர் தலைவர். இந்த கமிட்டி வந்து சாதாரணமாக கூடாது, 1 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கூடும். நிறைய படங்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அந்த கமிட்டிக்குள்ள போயிருக்கு. அந்த கமிட்டி வந்து எல் முருகன் 1 மாசத்துக்கு அப்புறம் தான் கூடும். இப்போ இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஃபாரின்ல ரிலீஸ் ஆயிடும். அப்போ அங்கேருந்து காப்பி வந்து இங்கே வந்துடும். ஏற்கனவே இது பகவந்த் கேசரின்ற ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங் தான் இது அப்படின்னு தான் கதை, ரீமேக் தான் அது கதை. இப்போ யாராவது வந்து பகவந்த் கேசரி படத்தை வந்து சென்னையில் ரீரிலீஸ் பண்ணானுங்கன்னா எப்படி இருக்கும்? ஜனநாயகனுக்கு பதிலாக இதை பாருங்க, சென்சார்லேருந்து வர்ற வரைக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டோட்டல் பிளே வந்து பிஜேபி வந்து எப்பவுமே கழுத்தை பிடிச்சி சுற்றி வலிச்சு தான் அடிப்போம். ஏடிஎம்கே எப்படி கழுத்தில் எப்படி காலை வச்சு போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் வந்து விஜய்க்கும். ஒன்று நீ வந்து கூட்டணிக்கு வா, எங்கள் கூட்டணிக்குள்ளே வந்து சரி எங்களுக்கு ஆதரவு கொடு, பவன் கல்யாண் ஃபார்முலாவில் நீ வா, உனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஏதோ ஒன்று தரோம், இல்லை தராமல் போகிறோம், அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ உள்ள வா அப்படின்றது தான் பிஜேபியோட டிமாண்டு. பவன் கல்யாண் ஃபார்முலாவை தான் பிஜேபி முன்வைக்குது. அதுக்குள்ள வந்து ஒரு சிக்கணுன்றதுக்காக தான் வந்து கரூர் கேஸை வந்து சீரியஸாக எடுத்து அதில் வந்து 12ஆம் தேதி இவர் போய் அப்பியர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அது 12ஆம் தேதியோட முடியுமா, இல்லை 13, 14, 15 வரைக்கும் போகுமா, இல்லை வந்து அந்த கேஸோட ஃபினாலிட்டிக்கு ரீச் பண்ணுறாங்க என்கொயரி. விஜய் முடிஞ்சுட்டு அந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபினாலிட்டிக்கு போயிடுது. சிபிஐ விசாரணை ஒரு செக், ஜனநாயகன் ஒரு செக். அப்போ ஃபினாலிட்டியில போகும்போது இவர் வந்து குற்றவாளின்னு சொல்லணுமா? அதுதானே இது வரைக்கும் வந்து திமுகவுடைய சதின்னு சிபிஐ வரவே இல்லையே, செந்தில் பாலாஜியை விசாரிக்கவே இல்லையே, சிபிஐ சம்மன் பண்ணவே இல்லையே. அவங்க வந்து எஸ்பியும் ஜோஸ் தங்கையா
அவரையும் கலெக்டர் தங்கவேலையும் டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரையும் அப்புறம் அந்த வண்டியை ஓட்டினார் அந்த டிரைவர் அவரையும் எல்லாம் பேட்டி எடுத்து அவங்களெல்லாம் இன்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 2 செக்கு இருக்கு. 3வது ஒரு மலேசியாவில் நடத்தின வியாழன் அதில் ஒரு செக் வந்து இருக்கு. இவர் மேலே ராங் அலிகேஷன்ஸ்லாம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து பணத்தை போட்டார், பணத்தை எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு. மலேசியா விழாவில் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா, இங்கேருந்து பல பேர் வந்து கூட்டிகிட்டு போகப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அங்கேயே உட்காந்து அந்த விழா முழுக்க ரசிக்கணும்னு சொல்லிட்டு நவரக்கூடாது, கத்தணும், கூச்சல் போடணுன்றதுக்கு ஒவ்வொரு 4 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. 4 டிக்கெட்டுக்கு ஒரு தங்க நாணயம் விஜய் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் வந்தவுடனே இந்த ட்ரெய்லரை வந்து பயங்கரமாக எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலையை வந்து இணையதளங்கள் மூலமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பொதுவாக இவர் விஜய் என்ன பண்ணுவார், மற்றவங்க படங்கள்லாம் வந்து ஃபெயிலியரு, இவர் படம் தான் சூப்பர்ன்ற மாதிரி அந்த இணையதளங்களில் சோஷியல் மீடியாவில் ஒரு 400 பேருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு ப்ரமோட் பண்ணுறதுக்கு மட்டும். இப்போ பராசக்தியை வந்து சன் டிவியில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் அது. அப்போ கலைஞர் டிவிக்கு தானே போயிருக்கணும். ஆனால் சன் டிவியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, மாஸ் சேனல்ன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த 400 பேர் வச்சு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து இணையதளங்களில் வந்து கிங்காக இருக்கிறது, ட்ரெண்டிங்கில் கொண்டு வருது. எப்போ பாரு ட்ரெண்டிங்கில் கொண்டு வருவாங்க இவங்க விஜயை. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் கொண்டு வரதெல்லாம் காலி பண்ணி அவங்களும் அதே மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி அவங்களும் வந்து சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டாங்க. பராசக்தியோட ஆடியோ அண்ட் அதனுடைய ட்ரெய்லர் 2த்துக்குமே ஆடியோ ப்ளஸ் ட்ரெய்லருக்கு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஒரு கடுமையான போட்டி அங்கேயே உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ரெட் ஜெயண்ட் அவங்க பண்ணது. இதுதான் வந்து திமுக சார்ந்த ஆட்களோட ஒர்க்ன்றது வந்து இதுதான் காம்படிட்டிவ் ஒர்க்கு தான். நீ பண்றது நான் பண்றது அப்படிதான். இதற்கும் படம் ரிலீஸ் தடைக்கும் திமுக சம்பந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பிஜேபி. சரி, இப்போ என்னுடைய கேள்வி, பிஜேபி அப்படின்றது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்க கொள்கை எதிரின்னு சொல்றாங்க பிஜேபியை. கடைசி படம், இந்த படத்தை வெளியிடுறதுக்கு பிஜேபி இப்படி ஒரு முட்டுக்கட்டையை போடுது. தேர்தல் வர இருக்குது, கொள்கை எதிரின்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், அவங்களோட சேர போறது கிடையாது. அப்போ என்னுடைய படத்திற்கு பாஜக தடை விதிக்கிறது, பாஜக முட்டுக்கட்டை போடுது, பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு, அதிமுக வாய் பேசாமல் மௌனமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஒரு மைலேஜ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தானே. இதை ஏன் வந்து தாவேகா செய்ய மாட்டேங்குது, விஜய் செய்ய மாட்டார், தாவேகாவை சேர்ந்த யாருமே இதுக்கு காரணம் பாஜகன்னு பேச மாட்டாங்களே. விஜய் ஒரு நம்பர் 1 கோழைங்க. அதை மாத்தி நீங்க பாத்தீங்கன்னா தான் நீங்க தப்பு பண்றீங்க. நம்பர் 1 கோழை. தலைவா படத்துக்கு வந்து ஜெயலலிதா வந்து கொடநாட்டுல குளிர்ல அப்பாவையும் புள்ளியும் 2 பேரையும் நிக்க வச்சுட்டு பண்ணாங்களோ அந்த ஜெயலலிதா வந்து அதுக்கப்புறம் எந்த வன்மத்தோடையும் விஜய் அணுகல. இன்ஃபேக்ட் 2021 தேர்தலில் உங்களோட வெற்றிக்கு நாங்க வந்து அணிலா உழைத்தோம் அப்படின்னு தான் அறிக்கை கொடுத்தாரு. விஜய் வந்து ஒரு நம்பர் 1 கோழை. வீரமான ஒரு விஷயங்களுக்குள்ள விஜய் அதுக்கான ஆளே கிடையாது, அதுக்கான ஃபைட்டரே கிடையாது. அவர் விஜயகாந்த் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ற ஒரு டெர்மினாலஜி எப்படின்னா ரொம்ப அதிகமா உழைப்பார். அவர் கலைஞர்ன்ற ஒரு ஜாம்பவானுக்கு எதிராக ஒரு கட்சியை கட்டி எடுத்து நிக்க வச்சு அதிக ஆண்டுகள் ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சின்ற பெருமைக்கு அதிமுகவை எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னா மிக கடுமையான உழைப்பு, தைரியம்ன்ற சென்ஸை விட தைரியத்தை வந்து உழைப்புல காட்டுவார் அவர். அது அவரோட ஸ்டைலு. இவரோட ஸ்டைல் வந்து சரண்டர் ஆயிடுவார். நீங்க எதிர்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுவார். தைரியமாலாம் திருப்பி அடிக்கிறதுலாம் விஜயோட ஸ்டைலே கிடையாது. அந்த மாதிரி அவர் பொலிட்டிக்கலா அடிச்சதே இல்லை. ஆனா அவருக்கு யூஸ் இல்லைன்னா அவர் தூக்கி போட்டுருவார். உதாரணத்துக்கு திமுக அவருக்கு யூஸ் இல்லைன்னு தூக்கி போட்டார் அவர், ரைட்டுங்களா? அந்த மாதிரிதான் அவருடைய ட்ரெண்டு. சேஃப் கேம் விளையாடுறது தான் அவருடைய பேட்டர்ன். அதை தாண்டி அவர் விளையாட மாட்டார். இப்போ ஜனநாயகன் படம் இதை வந்து ஒரு சேஃப்டியா கொண்டு போகலாம். இந்த டைம்ல பாஜகவை பகைச்சிக்கிட்டா நமக்கு வந்து இன்னும் மேலும் கஷ்டங்களை அவங்க கொடுப்பாங்க. அதனால பாஜகவுக்கு வந்து நம்ம வந்து எதிரி இல்லை அப்படின்றதான் காட்டணும். அவங்க அதே மாதிரி ஏடிஎம்கேவையும் பெரிய அளவுக்கு பகைச்சிக்கல, பாஜகவை கொள்கை எதிரின்னு தான் சொன்னாங்களே தவிர திமுக அரசியல் எதிரி. அரசியலுக்கும் கொள்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
அது ஒரு $1,000,000 கொஸ்டின். ஸோ விஜய் வந்து ஒரு அப்பட்டமான கோழை. அதில் நான் பார்த்த வரைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து. சரி, அப்போ இந்த பயமுறுத்தலுக்கு விஜய் பணிவாரா? என்ன டீல்ல ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது? என்ன மாதிரியான திரைமறைவு ஒப்பந்தம் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஏற்பட போகுது? இல்ல ஏற்படுறதுக்கு முன்னாடி அது ஒரு பயமுறுத்தல் தான், விஜய் ஒரு மாதிரி பயமுறுத்திட்டு அதுக்கு பிறகு ரிலீஸ்க்கு அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்னு பாஜக ஒரு முடிவெடுத்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா? ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த தேர்தலுக்கான விஷயம் இல்லை. பிஜேபிக்கு இந்த தேர்தல் ஒன்றும் பெரிய முக்கியத்துவமான தேர்தல் கிடையாது. பிஜேபிக்கு முன்னாடி தெரியும் அவங்களுக்கு தெரியும் 2029 தேர்தல் தான். அமித்ஷாவோட ஓன் வார்த்தைகள்ல நான் சொல்றதுன்னா, போய் ஓபிஎஸ் பேசுறாரு, நான் வந்து 86 தொகுதிகளில் 31 வாக்குகள் தான் டிசைட் பண்ணோம், 86 தொகுதிகளில் எனக்கு இம்பேக்ட் இருக்கு, என்னை வந்து கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்ற. எடப்பாடி வந்து முடியாது, நீ கட்சியில சேர்த்துக்கணுன்ற டிமாண்டோட உள்ள வரனாலே நீ ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் உள்ள வர, அதனால சேர்த்துக்க முடியாதுன்ற. அப்போ நான் வந்து தனியா நிக்கணும், இல்ல விஜய் கூட தான் போனோம் அப்படின்னு இவர் ரிட்டர்ன் பேசுறாரு. பேசும்போது அமித்ஷா சொன்னது அப்போ கேக் வாக் டு டிஎம்கே. இது அமித்ஷாவோட ஓன் வேர்ட்ஸ். திமுக எளிதாக வெற்றி பெற போகுது, எளிதாக வெற்றி பெறும். இப்போ திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது இருக்குதுன்றதை அமித்ஷா புரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இதுதான். அப்போ இந்த தேர்தல் முக்கியத்துவம் இல்லை. அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவமான தேர்தல் என்ன? 2029 பாராளுமன்ற தேர்தல். அப்போ வந்து நீங்க நரேந்திர மோடியை ஆதரிக்கணும். அந்த கேரண்டியை வந்து விஜய் கொடுத்தாருன்னா இது ஜனநாயகன் வந்து இப்ப ரிலீஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் கிடையாது, அடுத்து இல்லாட்டினா அடுத்த இருந்தே அந்த இல்ல அது எப்போத்துல இருந்து அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படி. இவங்களுக்கு எப்போத்துல இருந்தே பிஜேபியோட சாஃப்ட் கார்னர்ல தான் அவங்க இருக்காங்க. இது வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல அவங்க பேசவே இல்லையே, வாயவே திறக்கல. ஆனா அவர் வந்து திருப்பரங்குன்றம் ரியாக்ட் பண்ணல, பிஜேபியோட கொள்கைகளுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணல, பிஜேபியை மேசிவா அட்டாக் பண்ணல. அப்படின்னும் போதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்ன ஒரு பிஜேபியோட பி டீம் தான் இவரு. கொள்கை தலைவரான பெரியாரை பற்றி கேவலமாக பேசும்போது அதற்கும் வந்து எந்த சீமானை எதிர்க்கிறதே கிடையாது. சீமானை வந்து எந்த பாயிண்ட்லயுமே அவர் எதிர்த்திருக்கவே மாட்டார். அது காரணம் கூட இருக்க ஜான் ஆரோக்கியம், ரைட்டா? இப்போ ஃபெலிக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவர் அவர் தான், ஜான் ஆரோக்கியம் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. த கிரேட்டஸ்ட் பிலாசபர் தமிழக மீடியா உலகத்திலேயே த கிரேட்டஸ்ட் பிலாசபர் யாருன்னா டாக்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான். அந்த டாக்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தவர் இவர். இவ்வளோதான். இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸு, டிஸ்கஷன்ஸு எல்லாமே புசி தான் லைவ் டிஸ்கஷன். இட்டுன்னு போகிறது 84 76 இப்படிதான். இதுதான் விஜய். ஒன்றும் பெருசாக இல்லை. பட் பிஜேபியை எதிர்க்கக்கூடாதுன்றதுல கிளியராக இருக்கார். நாங்கள் சீனில் இல்லாதவங்களெல்லாம் ஏன் பேசணும் பிரதர்? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பிரதர். என்ன வேலை? இதான் வேலை. ஜனநாயகன் படம் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆகணும், அதுதான் வேலை. சரி, இப்போ நீங்கள் சொல்வது பார்த்தா இது வந்து ஒரு பயமுறுத்தல் பாஜக தரப்புல இருந்து ஒரு நீண்ட காலமாக தாவேகாவிடமிருந்து பாஜக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கான ஒரு ப்ராசஸ்ல ஒரு புள்ளி இது அப்படின்னு கூட பார்க்கலாம். அடுத்ததாக விஜய் சந்திக்க இருக்கக்கூடியது சிபிஐ விசாரணை. சிபிஐ விசாரணையின் போது என்ன நடக்க இருக்கு, விஜயிடம் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம், அதன் மூலமாக விஜயை லாக் பண்றதுக்கு பாஜக தரப்புல ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த தேர்தலை ஒட்டி கரூர் சம்பவத்துல வந்து நீ வந்து அவ்வளவு சீக்கிரம் எஸ்கேப் ஆக முடியாது. கரூர் சம்பவத்தோட பியூட்டிஃபுல்னஸ் என்னன்னா, என்ன ஸ்டாலின் வந்து எந்த தலைவரும் தனது தொண்டர் சாவதை விரும்புவார்களா அப்படின்னு யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறா? விஜய்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் எடுத்து தான் வந்து சட்டமன்றத்தில் எடுக்கிறார். விஜய் தான் காரணம் அப்படின்னு அவர் நிலை எடுக்கிறது வந்து ஸ்டாலினோட சேஞ்ச் சிச்சுவேஷன் பொசிஷன் தான். அப்போ அவருக்கு எதிரான நிலை எடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினும் ஒரே நிலை எடுத்திருந்தாங்கன்னா இப்போ பிஜேபி எடுக்கிற நிலை அதுதான், ரைட்டுங்களா? விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றதான். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் வந்து ராகுல் பேச்சை கேட்டு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி கேசி வேணுகோபால், இந்த டீம் எல்லாம் சேர்ந்து ராகுலை
பேச வைக்குது. யார்கிட்ட? விஜய்கிட்ட. அதை வச்சு அவர் வந்து எந்த தலைவரும் தனது தொண்டர்கள் சாவதை விரும்புவார்களா அப்படின்றது. ஏன் அவன் செத்து துடிக்கிறான், இவன் பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். நீங்க தானே சிபிஐல என்ன கேள்வி கேட்பாங்கன்னு, சிபிஐல அந்த பாட்டை போட்டு திருப்பி ஆட சொல்லுவானுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் வந்து டெல்லியில டான்ஸ் ஆடுவார். அந்த அளவுக்கு அவனுங்க ஆட வச்சிருவானுங்க அவனுக்கு. ரைட்டா? அது கேட்பானுங்க. எப்போ கீழே வந்து செத்துக்கிட்டு இருக்கான், நீ தண்ணி பாட்டில் போட்டு இப்படி திரும்பிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஏன்டா ஆடினேன்னு கேட்பானு. ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நீ வந்து மில் காம்பவுண்ட் கிட்ட லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த கூட்டம் நடந்த வென்யூ கிட்ட லைட் ஆன் பண்ணியே ஏன்? அப்ப மில் காம்பவுண்ட் கிட்ட இருந்த ஜனங்கள்லாம் அப்படியே தடிச்சு கூடி நீ இந்த கூட்டம் நடந்த இடத்துக்கு ஓடி வந்தாங்களே, அது ஏன்? அந்த சைக்கலாஜிக்கல் நம்ம மணி லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நார்சிஸ்ட் அந்த வேலையை ஏன் பண்ண அப்படின்ற அந்த கேள்வி வந்து இருக்கு. மூணாவது கேள்வி வந்து 8:45 மணிக்கு நாமக்கலுக்கு வரேன்றவன் 8:45 மணிக்கு ஏன் புறப்பட்டேன்? 12 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திருக்கீங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஜனங்களை புல் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துக்கு புல் பண்ணியிருக்கீங்க. அந்த இடத்துல மீட்டிங் போடும்போது போக்குவரத்து வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு டோட்டலா. அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த ஜனங்கள்லாம் உன்னை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்போ இன்னும் க்ரௌட் ஏறிச்சு. நீ ஒரு 2000 பைக்கோட வர, ரைட்டா? உன்னை வந்து போலீஸ் தடுக்குது நடுவுல. அங்க வரும்போது 2000 பைக்ல பசங்கன்னா 4000 பேர் வருவாங்க இல்லையா ஆட்டோமேட்டிக்கா. 400 கார், ஒரு கார்ல 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 400 கார்ல எவ்வளவு பேர் வருவாங்க? இவ்வளோ க்ரௌடையும் உள்ள கொண்டு வர வந்துட்டு நீ வந்து பேசுற, காவல்துறைக்கு நன்றின்னு பேசு. நீ எப்படி நன்றி தெரிவிப்ப? ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், இதை வந்து எங்கேயும் நான் பல இடங்கள்ல பேசினேன், எங்கேயும் எனக்கு பிரச்சனை வரல, கரூர்ல மட்டும் பிரச்சனை வந்தது எப்படின்னு கேட்குறேன். அப்ப நீ என்ன இன்சிஸ்ட் பண்ற பொலிட்டிக்கலா? அப்போ பொலிட்டிக்கலா எனக்கு சப்போர்ட் பண்ண அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நன்றி. ஏன்னா அண்ணாமலை போய் பேசுறாரு. பிஜேபியோட கான்ட்ராஸ்ட் பார்த்துக்கோங்க. கரூர்ல வந்து விஜய் வந்து தப்பு பண்ணலன்னு பேசினவர் யாரு? அண்ணாமலை. இன்னைக்கு கரூர்ல கரூர்ல விஜய் தப்பு பண்ணிட்டாருன்னு சம்மன் கொடுத்து கூப்பிடுறது யாரு? பிஜேபியோட சிபிஐ. அப்ப பொலிட்டிக்கல் நிலை மாறுது இல்ல. அப்போ வந்து விஜய் வந்து எப்படியாவது இவங்க அணிக்கு வந்துடுவாருன்ற ஒரு சூழ்நிலை. சிக்னல் கிடைச்சிச்சு அப்படின்னு எடப்பாடி வந்து ஒரு கூட்டத்துல பேசின அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த சம்பவம். அப்போ எடப்பாடி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றார். இன்னைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய சிபிஐ வந்து விஜயை கூப்பிடுது. அப்போ நிலை மாற்றம் தானே. இந்த நிலைக்கு அந்த நிலை மாறி இருக்கு. ஸோ இது மூலமா வந்து அவங்க கூட்டணி கொண்டு வரதான் ட்ரை பண்ணுவாங்க டோட்டலா. இவங்க என்ன சொல்றாங்க விளக்கம், அந்த விசாரணையில ஆதவ அர்ஜுன் இவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய விளக்கம் வந்து விஜய்க்கு வந்து நிறைய வரவேற்பு. மதியழகன் மாவட்ட செயலாளர் அவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய்க்கு நிறைய நடுவில் நிறுத்திட்டாங்க. அதனாலதான் வந்து நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு 1 மணி நேரம், இவர் எடுத்துக்கிட்டது 3 மணி நேரம் கிட்ட எடுத்திருக்காரு. நடுவுல வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்தது அப்படின்னு. இப்போ போலீஸ் கிட்ட அவங்க கேட்குற கேள்வியும் அங்க கேட்டகாரிக்கலா கேட்ட கேள்வின்னா, அவர் வர்றாரு வேன்ல 2 பேர் அடிபடுறாங்க, நீங்க அது எஃப்ஐஆர் போட்டீங்களா? இல்லை. அதே மாதிரி இந்த பிரச்சார வேன் வச்சுதான் அங்க வந்து மக்கள் சாவுறாங்க. பிரச்சார வேன் சீஸ் பண்ணீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஸ் பண்ணிருக்கணும்ல, சீஸ் பண்ணல. சிபிஐயும் சீஸ் பண்ணல. இப்போ ஃபர்தரா வந்து விஜய் என்கொயரி பண்ணப்புறம் அவங்க ரெய்டு விடுவாங்க. விஜயோட ப்ரெமிசஸ் ஃபுல்லா ரெய்டு விட்டு அங்க என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் எடுப்பாங்க. ஒருத்தர் வந்து அங்க அந்த ட்ரோன் கேமராவெல்லாம் ஆப்ரேட் பண்ணவர் இருக்கார் கரூர் சம்பவத்துல. அவர் இன்னைக்கு வரைக்கும் மாட்டல. அவர்கிட்ட தான் இந்த ட்ரோன் கேமரால எடுத்த மெமரி சிப் எல்லாம் இருக்கு. ரகுநாதன் பேருன்னு நினைக்கிறேன், அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆள். அவரை கிரில் பண்ணுவாங்க, அவரெல்லாம் பிடிப்பாங்க, தூக்குவாங்க, விஜயெல்லாம் தூக்குவாங்க,
தூக்கிட்டு அவங்க ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டு விஜய் வந்து குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட் போடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடக்கும் அதெல்லாம். விஜய் குற்றவாளின்னு இவங்க சார்ஜ் ஷீட் போடுவாங்க. தேவைப்பட்டா விஜயை கைதும் பண்ணுவாங்க. கைது வரைக்கும் போவாங்க. கைது வரைக்கும் போவாங்க. தேவைப்பட்டால் கூட்டணிக்கு வந்து வரலன்னா வந்தா ஒண்ணுமே இருக்காது. அது வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுருவாங்க. பாஜக வாஷிங் மிஷின் தானே, ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இந்த என்கொயரி வந்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அது ப்ராசஸ் ஆகுது, பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது தானே அவங்களுடைய பொசிஷனா இருக்கும். அவ்வளவுதான். சரி, ஒரு மிக முக்கியமான இன்னொரு டெவலப்மெண்ட், அன்புமணி அவர்கள் எடப்பாடியை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அடுத்து கூட்டணியில் இணைய போகக்கூடிய கட்சிகள், இப்போது இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த இடப்பகிர்வு, இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்தில் எல்லாமே இறுதியாயிடும் அப்படின்ற ஒரு தகவல் வருது. அதிமுக கூட்டணியில் மேலும் எந்த கட்சிகள் வர இருக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க சொல்ற அந்த விஜய் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு லாங் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த நாளைக்கே வந்து விஜய் உள்ள வருவாரா வரமாட்டாரான்ற அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. விஜய் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், அதை தாவேகா எப்படி எதிர்கொள்ள இருக்கிறது, அதையும் மீறி வந்து தனித்து நின்று போட்டியிடுவதற்கு தயாராக இருக்குதா, இல்ல விஜய்க்கோட கட்சிக்கு இன்னும் புது வரவுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம ஏற்கனவே தெரியும் அமமுக சரி, இல்லை ஓபிஎஸ் சரி, அவங்களுடைய முடிவுலாம் இன்னும் தெரியல, தேமுதிகவோட முடிவு தெரியல, இந்த மாதிரியான முடிவுகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே இன்னொரு கட்சிகள் வந்து அவர்களை இணைத்து தைரியமாக பாஜகவை எதிர்த்து தனியாக நின்று, இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகளோடு நின்று அவர்கள் தேர்தலை சந்திக்க போகிறாங்களான்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அதிமுகவுடைய அந்த கூடாரத்தில் அதிமுக தலைமையிலான, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் சார். அமித்ஷா வந்து புதுக்கோட்டைக்கு வந்தார், திருச்சிக்கு வந்தார், 2 நாள் தங்கினார், ரைட்டா? புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வரவேற்றாரு. அதுக்கப்புறம் வேலுமணி போய் சந்திச்சாரு, 2 மணி நேரம் பேசினார், ரைட்டா? இவ்வளவும் நடந்தது. உங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவுக்கு வந்த ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க எடப்பாடி ஏன் சார் போகல? நீ அவரை போயிட்டு டெல்லியில போய் அவரை சந்திக்கிறீங்க, ஆனா உங்க பக்கத்து தெருவுக்கு வந்திருக்காரு அவரு. அவர் ஏன் நீங்க போய் சந்திக்கல? கூட்டணி கட்சியினுடைய முக்கியமான தலைவர் வேற. ஆமா, அவர் சந்திக்க தானே இப்ப போறீங்க, கூட்டணியை இறுதிப்படுத்த போறீங்கல்ல. ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ போய் சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்திருக்கலாமா? ஏன் பண்ணல? சும்மா ஒரு கெஸ்ட்ல சொல்லலாம், உண்மையில அவர் வந்து வேற அலுவல்கள்ல இருந்திருக்கலாம், இப்பதான் திரும்பி போறாருல போய் பாக்குறது. ஒருவேளை பார்க்க போகாட்டினா கூட நம்ம சொல்லலாம். சார், வேலுமணி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆள் சார், விஜயபாஸ்கர் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆள் சார். அவங்க எல்லாம் போய் அமித்ஷாவை சந்திக்கும் போது நீங்க ஏன் சார் போய் சந்திக்கல? நீங்க தானே என்ன கோபம் கூட்டணிக்கு தலைவர். தமிழ்நாட்டுல வந்து சரி, அது சரி, அவர் ஏன் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னாரு, எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமைக்கும்னு ஏன் சொல்லல? அவர் எப்பயுமே சொல்றது இல்லையே, அதை பற்றி இவர் கேட்கறது இல்லை. வழக்கமா அவர் சொல்றது இல்லை, வழக்கமா இவர் கேட்கறது இல்லை. அப்படி எடுத்துக்கலாமா அது? ஏன் சார், இப்ப அன்புமணி வந்து கூட்டணின்னு வந்தா யாரை பாக்குறாரு? எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு. அப்போ அவர் பேரை சொல்லணும்ல இவரு. ஆமா, பாஜக கூட்டணினா யாரோட பேசும்? எடப்பாடி பழனிசாமியோட பேசும். இப்ப அந்த பேரை சொல்லணும்ல, ஏன் சொல்லல? தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்துல தலைமை யாரு சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, அவர் தான் தலைமை. நீங்க அவரு தேசிய ஜனநாயக கூட்டணின்னும் போது நீங்க வந்து சேலத்துல பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றீங்க? அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அவர் கூட்டணி ஆட்சின்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்றாரு. நீங்க தனிப்பெரும்பான்மையுடன் தனி ஆட்சின்றாங்க. ரெண்டுத்துக்கும் கான்ட்ரவர்சி இல்லையா சார்? இந்த கான்ட்ரவர்சி தான் அவரை சந்திக்காமல் இருந்ததுக்கு காரணமா? அவங்க வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் உள்ள சேருங்கன்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணோம்னா இன்னொரு டீமை வந்து வளர்க்கணும் அவங்க. அப்போதான் ஏடிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ண முடியும். பிஜேபியோட அஜெண்டா வந்து ஏடிஎம்கே டிஸ்மேண்டிலிங் தான். அதுக்கு இவர் வந்து கட்சியில் சேர்க்க முடியாது, யாரை ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியாது அப்படின்ற கண்டிஷனில் ஒரு உறுதியாக இருக்கார். அதுக்காக தான் போய் அவரை பார்க்கல. அவர் என்ன சொல்கிறாரு, விஜயும் உள்ள வருவார், சிஎம் யாருன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றது அமித்ஷாவுடைய டிமாண்ட். விஜய் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவசரப்பட்டு எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லாதீங்க அப்படி.
உடனே வேலுமணி போயிட்டு நான் முதல்வர் வேட்பாளர் ஆகுறேன், என்னை வேட்பாளர்னே சொல்ல வேணாம், 2 வருஷம் நீங்க சிஎம் இருங்க, 2 வருஷம் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஓ, நீ எம்எல்ஏ ஆவதுக்கே நீ லாய்க்கு இல்லையா, மந்திரி எப்படி நீ ஆவ, அதுவும் முதலமைச்சர் கேண்டிடேட் வேறியா, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு தான் அவர் ரைடு விடுறாரு. செம்ம ரைடு. அவருக்கும் ரைடு உழுது, எடப்பாடிக்கும் உழுது ஃபோனில். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கூட்டணின்னு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. கூட்டணி இங்கே எங்கே இருக்கு? பாமக எங்க? தேமுதிக எங்க? எங்க டிடிவி? எங்க ஓபிஎஸ்? எங்க மற்றும் நம் உறவினர்லாம் எங்க? வெறும் ஒரு வாசனை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட்டணி நீங்க. அங்க பாரியா திமுக கூட்டணி எவ்வளவு இன்டாக்டா இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தனை 3 கோடி ரூபாய் கொடுத்து ஆதவ அர்ஜுன் ரெட்டி ரெடி பண்ணா கூட அதையும் மீறி அந்த கூட்டணி உறுதியா நிக்குது. அவர் ராகுல் காந்தியோட பேசுறாரு, ஸ்டாலின் சோனியா காந்தியோட பேசுறாரு, சபரீசா. இப்படி உறுதியா இருக்கு அந்த கூட்டணி. நீங்க இப்படி இருக்கீங்களே, நீங்க அந்த கூட்டணியோட எப்படி நீங்க மோதுவீங்க? முதல்ல தொண்டர்கள் ஒருங்கிணைக்க வேணாமா? பூத் லெவல்ல ஆட்கள் வேணாமா? எலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போவானாமா? அதிமுக பாஜக கூட்டணி சிங்க் ஆவானாமா? திமுக எதிர்ப்புல நீங்க என்னையா பண்ணீங்க? அந்த அண்ணாமலை பண்ண அளவுக்கு கூட நீங்க பண்ணலையா? அண்ணாமலை திமுக எதிர்ப்பை முன் வச்சு போராடி நின்னத அளவுக்கு கூட நீங்க பண்ணல. அப்கோர்ஸ் அண்ணாமலை கட்டிங் வாங்கினார் திமுக காரங்கிட்ட, அது வேற கதை, அதெல்லாம் நமக்கு தான் தெரியும், அமித்ஷாக்கு தெரியாது. அமித்ஷா சொன்னது இது. நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணாமலை அளவு கூட இல்லையா அவங்க ஒர்க்கு? என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? நீங்க பாட்டுன்னு உக்காந்துக்கிட்டு நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், 180 தொகுதி போயிட்டா ஆட்சிக்கு வந்துருவே நீ. யோ, கேக்கு வாக்கியா திமுக? அந்த கண்டிஷன்ல இருக்கு திமுக. கேக்கு வாக்கியா திமுக? இதே கண்டிஷன்ல போனா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல திமுகக்கு எதிரான கேம்பெயினை பண்ணுங்க. நாங்க நாளைக்கு அமலாக்கத்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்கணும்னாலும் நீ திமுகவுக்கு எதிரான கேம்பெயின் பண்ணாதானே உன்னால நடவடிக்கை எடுக்க முடியும். போய் கவர்னரை பாரியா, ஊழல் பட்டியல கூடியா அப்படின்னு ஒண்ணுதான். போய் கவர்னரை பார்த்து அங்கங்க 60,000 கோடி, இங்கங்க 80,000 கோடி, ஒரு ஃபைலு கிடையாது. அண்ணாமலையாவது இவ்வளவு பெரிய பொட்டி எடுத்துட்டு போய் போட்டான் கவர்னர் கிட்ட. ஊழல் ஃபைல் இருக்குது இந்த பொட்டியில, அந்த பொட்டியில ஒன்றும் கிடையாது, சும்மா பட்டியலாவது போட்டான், ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் தான் கவர்னரை பார்த்துட்டு இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இவங்க டெல்லிக்கு போறாங்களாம். அமித்ஷா முடுக்கி விட்டதனுடைய அந்த வேகம் தான் கவர்னரை பார்த்தது. முடுக்கி விடுறதெல்லாம் இல்ல, ரைடு ஆடி போய் கதி கலங்கி போய் டர்ராயி பேதியாயி, ரைட்டா, எல்லாரும் கக்கூசும் கையுமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அமித்ஷா ஒரு பெரிய ரிங் மாஸ்டர், ஒரு டிரான்ஸ்லேட்டரு. தமிழகத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் தேர்தல்னு சொல்றாரு அவரு. அம்மா ஜீத்தேங்கா தமிழ்நாடு ஒரு பশ্চিম பங்கால் அப்படின்றாரு. இவன் டிரான்ஸ்லேட்டர் தமிழ்நாட்டில் வெல்வோம்ன்றான். ஓ பூல்கையா பশ্চিম பங்கால், மறந்துட்டான், மேற்கு வங்கத்தை மறந்துட்டான் அவன் அப்படின்னு ஆன் த ஸ்பாட். எனக்கு ஒரு அட்மிரேஷனே வந்துச்சு அமித்ஷா மேல. என்னன்னா, கேள்விப்படும் போது இதெல்லாம் விசாரிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பக்கா, அதாவது ஏமாற்ற முடியாது அந்த மாதிரி ஒரு ஆள். அப்புறம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. என்னன்னா, பிஜேபி 25, தேமுதிக 8 இல்லைன்னா 12, பாமக 17 இல்லைன்னா 19, தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, பாமகவுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட்டு, காலியா ஒரு 2 ராஜ்யசபா சீட்டு 2 பேருக்கும் தியாகம் பண்ணிட்டு, ஓபிஎஸ் 10, டிடிவி 10, ரைட்டா, மற்றும் உறவினர்கள்லாம் இருக்காங்க. இதுக்கு நடுவுல விஜய் வந்தார்னா ஒரு 30 கொடுத்துட்டு அவர் அகாமடேட் பண்ணிட்டு நிப்பாங்க. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்க ஆசை இல்ல இவங்களோட திட்டம் ஆசைகள். விஜய் வெறும் 30க்கு வருவாரு, வந்தான்னு தீரணும், இல்லைன்னா ஜனநாயகன் வராது. 500 கோடி எதிர்கால அரசியல் கடைசி படம் வராது, வரவே வராது. இல்லைன்னா சிபிஐ கேஸ்ல ஜெயிலு. தோசை தான் 2 கோதுமை தோசை சாப்பிடுவாரு. சரக்கு இருக்குல்ல, சரக்கு இல்லாம எப்படி நீங்க திகார்ல உட்காருவீங்க? அதுவும் பயங்கரமான குளிர். டெல்லி குளிர்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கை இப்படி வச்சீங்கன்னா
கை சுடும். எனக்கெல்லாம் ட்ரை ஸ்கின். டெல்லியில் வாஜ்பாயை பார்க்க போகும்போது, இன்டர்வியூ பண்ண போகும்போது இந்த கையில் வெடிச்சிருச்சு. வெயிலுன்னா நீங்கள் தாங்கவே முடியாது. வெயில் காத்தே அடிக்காது. நான் அதான் சொல்லுவேன், சென்னை வந்து பெஸ்ட் சிட்டின்னுவேன். ஏன்னா 2 மணிக்கு மேலே மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கடல் காற்று உள்ளே வந்துடும். அந்த கடல் காற்றோட சொகுசு வந்து ஒரு ஹாலிடே சிட்டியில் தான் கிடைக்கும். அது வந்து சென்னை தான் அப்படின்னு. ஊட்டி வந்து கரெக்டாக லண்டன், அந்த அங்கே தான் கொடநாடு இதெல்லாம் வரும். ஸோ அந்த டெல்லி இதில் அண்ணன் விஜய் போயிட்டு திகாரில் கனிமொழியும் ராசாவும் அனுபவித்த மாதிரி அந்த ஜெயில அனுபவிச்சிருந்தா தான் அது வேற பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் வேற டெல்லிக்கு திகார் சிறைக்கு போட்டு அண்ணனை காய்ச்சினானுங்கன்னா அண்ணன் என்ன ஆவார்? அதையும் மீறி நிப்பாரு, வீரத்தை உருவாக்குவாருன்னா அவ்வளோ பெரிய வீரன்லாம் இல்லை விஜய். நம்பர் 1 கோழை. என்ன ஆகுதுன்றதை மட்டும் பாருங்க. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.